நைட் டின்னருக்கு இட்லி தோசைக்கு சுவையான தக்காளி சட்னி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் டு மெஸ்ஸி லேடி. இந்த தக்காளி சட்னிக்கு நான் 3 தக்காளி 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோஸாக கட் பண்ணால் போதும். 6-7 பல்லு பூண்டு இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு அதிகமாக சேர்த்தா தக்காளி சட்னி இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் அது 2 டேபிள் ஸ்பூன் கடலை எடுத்துக்கிறேன். அதோட வெங்காயம் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச பூண்டை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது காரமான மிளகாயினால நான் 3 மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, தக்காளி இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சது. அதுவும் நல்லா சேர்த்து இப்போ நான் இதை நல்லா வணக்க போகிறோம். இப்போ நல்லா ஓரளவுக்கு தக்காளியும் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜில் தான் நான் இப்போ உப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் சேர்த்தா இன்னும் நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணுறதுனால. இப்போ அந்த தக்காளி சட்னிக்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நல்லா வணக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை நல்லா ஆற வச்சுட்டு, இதை நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா திக்காக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிப்புக்கு சட்னிக்கு பார்த்தீங்கன்னா, தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கிறேன். அந்த தக்காளி சட்னிக்கு நான் இப்போ பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன். பெருங்காயமும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது பெருங்காயம் சேர்க்குறப்ப தக்காளி சட்னியும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை சட்னியில் நான் தாளிப்பை கொட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னைக்கு இட்லிக்கு இதை சர்வ் பண்ணி சாப்பிட போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மெஸ்ஸி லேடி.